அட்டெம்ப்டர் உள்ளே வாங்க. உட்காருங்க சார். உங்கள் பையனுக்கு சிவியர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் இருக்குது. சுச்சுவேஷன் கொஞ்சம் சீரியஸ் ஆனதுனால ஹார்ட்டை உடனடியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். டோனருக்கும் ஆப்ரேஷனுக்கும் சேர்த்து 20 lakhs கிட்ட ஆகும். ஏற்கனவே வாங்கி வச்ச 20 லட்சத்தை கொடுக்கவே வக்கில்ல. வீட்டை வித்தாலே 12 லட்சம் ஆயா போகும். இதுவரைக்கும் எனக்காக இந்த ஆள் என்னமா பண்ணா? டேய் குருவி, உனக்கு ஒரு 16 வயசு இருக்குண்டா. உன்னை செல்லமாக கடைசியாக குருவின்னு கூப்பிட்டு வளர வளர அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில ஈகோ அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. நீ வளர வளர உனக்கு எனக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகலை. அதுக்காக அப்பாவுக்கு மேலே பாசம் இல்லையா? அதை எப்படி காட்டுறதுன்னு தான் தெரில. இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சின்ன வயசில் நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டது. அதுக்கப்புறம்லாம் அந்த ஆளு இந்த ஆள் தான் கூப்பிடியே தவிர தப்பி தவிர கூட உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்பான்னு கூப்பிட்டதே இல்லை. எங்க உன் மேலே பாசம் வச்சு உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாமல் போயிருமோன்னு தான் பயம். உங்க அம்மா உன் மேலே உசுரே வச்சிருக்கா. அவளை கணத்தை கொண்டு கலங்க விட்டுறாதையா. உன் தங்கச்சி என் ஜாமி, என் குட்டி தேவதை, அவளுக்கு நல்லா பெருசா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்ல ஆசைப்பட்டேன். ஆனா அது இனிமேல் நீ தயா நடத்தணும். உனக்கு ஏதோ இதே வியாதின்னு சொல்றாங்க. அது சரியாக நிறைய காசாகும்னு சொல்றாங்க. ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்ச உங்க அப்பனுக்கு உன்னை காப்பாத்த காசு இல்லையா? அதுக்காக அப்பா உன்னை விட்டுற மாட்டேன். எப்படி இருந்தாலும் அப்பா உன்னை காப்பாத்திடுவேன். காசு வேணா என்ன, மனசு இருக்கியா? அதனால அப்பா உன்னை எப்படி விட்டுற மாட்டேன். நீ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது ஒரு புது உலகத்தை பார்ப்ப. அந்த உலகத்துல எவன் நினைச்சாலும் உன்னை என்னை பிரிக்க முடியாது. ஒரே உடல்ல ஒரே உசுரா இருப்போம். உனக்கு என் மேல கோபம் போய் ஞாபகம் வந்துச்சுன்னா உன் நெஞ்சில கை வச்சு அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லியா? இப்போ கூட என்ன பார்க்கணும்னு அந்த ஆள் வரலையாமா? அப்பா எப்பவும் உங்களோட தான்ப்பா இருப்பாரு. அப்பா